இன்னைக்கு ஒரு விமன் மேபி 60 இயர்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க ஏஜ். அவங்க ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்டெப்லன்னு பார்த்தா ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஸ்டெப்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட ஃபீட் எவ்வளோ அந்த டிஸ்டன்ஸ், இந்த ஃபீட் வந்து கிட்ட 25 சென்டிமீட்டர் இருக்குமா. ஸோ அந்த 25 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு தான் அவங்களோட ஸ்டெப் லென்த் இருக்குது. ஸோ அவங்க 2 மீட்டர்ஸ் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவங்க 2 மீட்டர்ஸ் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ அந்த அவங்களோட ஸ்பீடு நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவரில் கன்வெர்ட் பண்ணோம்னா less than 1 km/h ஸ்பீட், கிட்டத்தட்ட 0.7 km/h ஸ்பீட் தான். ரொம்ப ஸ்லோ வாக்கிங் ஸ்பீட். அதுக்கு ரீசன் வந்து லேக் ஆஃப் நாலேஜ் அபவுட் எக்ஸசைஸ். அப்புறம் வந்து இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, ஏஜ் ஆகிறப்போ நம்ம வீட்டில் உள்ள அத்தனை டாஸ்க்கும் ஒரே ஆளாக பண்ண முடியாது. அப்போ அந்த ஒர்க்லோட ஷேர் பண்ணுறதுக்கு யாராக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளோட ஃபிட்னஸ் நம்ம தான் கவனிச்சுக்கணும். கூன் விழுந்த ஒரு வயசான அம்மா நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க நடந்து போகிறப்போ அவங்க பாடி வந்து ரொம்பவே ஃப்ரண்ட்ல இருந்துச்சு. ரைட் சைடு கையில் மட்டும் அவங்களுக்கு ஒரு கம்பு வச்சு நடந்துட்டு இருந்தாங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரொம்ப கூன் விழுந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது கீழே விழ வாய்ப்பு இருக்கு. ஸோ பாடியோட பேலன்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம பேஸ்லேருந்து வெளியில் போய் கீழே விழ வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து மெயினாக லெஃப்ட்ல பிரச்சனை நிறைய இருக்கலாம், லெஃப்ட் ஹிப்ல. அதனால தான் அவங்களுக்கு வந்து ரைட்ல வந்து குச்சி ஊனணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரைட்ல குச்சி ஊனல் அப்படின்னா மேபி ஒரு ஸ்டெப் எடுக்கிறப்போ அவங்க கீழே விழ வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டாவது இன்னொரு ரீசன் என்னன்னா, இப்போ லெஃப்ட்ல பிரச்சனை இருக்குன்னா ரைட்ல ஆட்டோமேட்டிக்கா அது இன்ட்யூஷன் நேச்சுரலாகவே அந்த ரைட் சைடில் போக கம்பு வைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம இடது காலம் வைக்கிறப்போ வலது கை தானே ஸ்விங் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இது நான் சொன்னது ரொம்ப மேலோட்டமான பயோமெக்கானிக்கல் அனாலிசிஸ். இதெல்லாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போய் அப்புறம் ஃபிட்னஸ் ட்ரைனிங்லாம் பண்ண வந்தால் தான் இந்த இன்டெலிஜென்ஸ்லாம் வளரும்.